அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஒரு பாவச் செயலை செய்ய மாட்டோம்னு நம்ம சொல்லுவோம். இல்லை நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோன்றதுக்கு நம்ம சூடம் குளத்துவோம், இல்லை துண்டு போட்டு தாண்டுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கையெழுத்து பேப்பரில் போட்டு ஸ்டாம்பு போட்டு சைன் பண்ணி தரோம். சரியா? கைப்பட எழுதி கொடுக்குறோம். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும் பொழுது பெருமாளை அடைவதற்கு தடையாக இருப்பதை இந்த மாதிரி பண்ணாதான் பெருமாளை அடைய முடியுன்ற போல திருச்செந்த விருத்தத்துல திருமிழிசை ஆழ்வார் ஒரு பாடலில் காட்டுகின்றார். அந்த பாடல் எந்த பாடல்? உங்களால அப்படி செஞ்சாதான் நம்ம நல்ல வழியை திறக்க முடியும் என்று, அப்பதான் ஞானம் பிறக்கும்னுட்டு ஒரு பாடலில் காட்டுகின்றார். கிட்டத்தட்ட இந்த இதுலதான் ஸ்டாம்பு பேப்பர் போடுறா போலதான், ஓகேவா, ஸ்டாம்பு குத்துறா போலதான். அது எந்த பாடல்? அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜா. பதில்: முதல் 1000. திருமழிசை ஆழ்வார் அருளிச் செய்த திருச்சந்த விருத்தம். பாசுரம் எண் 76. புன்புல வழி அடைத்து அறக்கிலச் சினை செய்து நன்புல வழி திறந்து ஞான நற்சுடர்க்குழியி என்பில் எல்கி நெஞ்சுருகி உள்கனிந்து எழுந்ததோர் அன்பிலன்று யாழியானை யாவர்காண வல்லரே. புன்புறுத்தும் ஐம்புலன்களின் வழியை அடைத்து அரக்கு முத்திரையிட்டு பெருமாளின் வழி நடக்குமாறு ஆழ்வார் குறிப்பிடுகிறார். புன்புல வழி அடைத்து அறக்கிலச் சினை செய்து நன்புல வழி திறந்து ஞானநற் சுடர்க்குழியி, நல்ல விஷயங்கள் ஈடுபடுமாறு புலன்களை திறந்து ஞானம் என்னும் நல்ல விளக்கு ஒளி ஏற்றி வைத்து என்பில் எல்கி நெஞ்சுருகி உள்கனிந்து எழுந்ததோர் எலும்புகளால் ஆன சரீரம் தளர்ந்து நெஞ்சு உருகி மனதிலுன் பெருமாளின் மீது கனிவான அன்பு வர வேண்டும். அன்பிலன்றி ஆழியானை யாவர்காண வல்லரே. அத்தகைய அன்பு இல்லாதவருக்கு சக்கரத்தை கையில் ஏந்தியுள்ள ஆழியானை யார்தான் காண முடியும் என்று ஆழ்வார் கூறுகிறார். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.